எல்லான் மஸ்க். இந்த பேரை கேட்டாலே இது வெறும் ஒரு ஆளோட பேர் இல்ல, இது ஒரு நிகழ்வு. ஸ்பேஸ்ல ராக்கெட் விடுறது, எலக்ட்ரிக் கார்கள், சோலார் எனர்ஜின்னு இவர் கால் வச்ச எல்லா இடத்துலயும் ஒரு பெரிய புரட்சியே உண்டு பண்ணிருக்காரு. ஆனா எப்படி? இது வெறும் அதிர்ஷ்டமா இல்லனா பயங்கரமான புத்திசாலித்தனமா? இதுக்கெல்லாம் மேல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. சரி வாங்க, அது என்னன்னு ஆழமா பார்க்கலாம். இதுதான் இந்த முழு அலசலோட மையமான கேள்வி. யோசிச்சு பாருங்க, ரஷ்யாவோட விண்வெளி அதிகாரிகளால அவமானப்படுத்தப்பட்டு கேலி செய்யப்பட்டு வெளியே அனுப்பப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு உலகத்திலேயே விண்வெளி பயணத்துல ஒரு கிங் மாதிரி இருக்காரு. இந்த மேஜிக் எப்படி நடந்துச்சு? இதுக்கான பதில் அவர் என்ன செஞ்சாருங்கிறதுல இல்ல, அவர் எப்படி யோசிச்சாருங்கிறதுல இருக்கு. மஸ்கை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம அவரோட மனசோட ஆபரேட்டிங் சிஸ்டத்தை புரிஞ்சுக்கணும். ஆமா, நம்ம கம்ப்யூட்டர் மாதிரி தான். ஆனா அவரோட ஓஎஸ் மத்தவங்களை விட முற்றிலும் வேற மாதிரி வேலை செய்யுது. அவர் ஒரு பிரச்சனை பார்க்குற விதமே தனிதான். அதுதான் அவரோட எல்லா பிரம்மாண்டமான வெற்றிகளுக்கும் அஸ்திவாரம். இதுதான் அந்த ரகசியம். முதல் கோட்பாடுகள் சிந்தனை, அதாவது ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ் திங்கிங். அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு சிக்கலான விஷயத்தையும் அதோட அடிப்படையான இதுக்கு மேல உடைக்கவே முடியாத உண்மைகளுக்கு கொண்டு போறது. உதாரணத்துக்கு, ஒரு ராக்கெட்டோட விலை என்னன்னு பார்க்க மத்தவங்க ஏற்கனவே இருக்கிற ராக்கெட் விலையை பார்ப்பாங்க. ஆனா மஸ்க் இந்த ராக்கெட்டு என்னென்ன உலோகத்தால செஞ்சிருக்காங்க, அந்த உலோகத்தோட சந்தை விலை என்னன்னு அணு அளவுல இருந்து கணக்க போடுவாரு. இதுதான் அவரோட மேஜிக் ஃபார்முலா. பாருங்க, நாம பொதுவா 2 விதமா யோசிப்போம். முதல் வகை ஒப்புமை மூலமா யோசிக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா, எல்லாரும் இப்படிதான் செய்றாங்க, அதனால நாமும் அதையே செய்வோம்னு சொல்றது. ஆனா மஸ்கோட வழி 2வது வகை, முதல் கோட்பாடுகள். அவர் என்ன கேப்பாருன்னா, இந்த விஷயத்தோட அடிப்படை அறிவியல் உண்மை என்ன? அதிலிருந்து நாம ஏன் ஒரு புது வழிய, ஒரு சிறந்த வழிய உருவாக்க கூடாது? இந்த ஒரு சின்ன கேள்விதான் எல்லா வித்தியாசத்தையும் உருவாக்குது. இந்த மாதிரி ஒரு சிந்தனை முறை அவருக்கு ஒரே நாள்ல வந்துடல. இது அவரோட சின்ன வயசுல இருந்தே, குறிப்பா அந்த .com புரட்சி நடந்த சமயத்துல அவரோட ரத்தத்திலேயே ஊறிப்போன ஒரு விஷயம். வாங்க அவரோட ஆரம்பகால பயணத்துக்குள்ள கொஞ்சம் எட்டி பாப்போம். ஜஸ்ட் 12 வயசுல ஒரு வீடியோ கேமை கோடிங் பண்ணி அதை $500 வித்திருக்காரு. அப்புறம் தென்னாப்பிரிக்காவை விட்டுட்டு கனடாவுக்கு போய் சாதாரண கூலி வேலைகள்லாம் பார்த்திருக்காரு. இதெல்லாம் விட ஆச்சரியம் என்னன்னா, ஸ்டான்ஃபோர்ட் மாதிரி ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில PhD படிக்க சான்ஸ் கிடைச்சும் வெறும் 2 நாள்ல படிப்பை விட்டுட்டாரு. ஏன்னா கத்துக்கிறத விட ஏதாவது உருவாக்கணுங்கிற வெறி அவருக்குள்ள இருந்துச்சு. அவரோட முதல் கம்பெனி Zip2. அதுக்காக ஆஃபீஸ்லயே தங்கி ஆஃபீஸ்லயே வாழ்ந்து கடைசில அதை $307 மில்லியன் வித்தாரு. அடுத்து ஆரம்பிச்சதுதான் X.com. அதுதான் பின்னாடி பேபால் ஆச்சு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். நம்புவீங்களா? அவரு ஹனிமூன் போயிருந்தப்போ அவரையே அந்த கம்பெனியோட CEO பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க. ஆனாலும் eBay வந்து பேபால வாங்கினப்போ மஸ்குக்கு கிடைச்சது டாக்ஸ் எல்லாம் போக $180 மில்லியன். இங்கதான் கதையே மாறுது. உங்க கையில $180 மில்லியன் இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஹாயா ரிட்டையர் ஆகி செட்டில் ஆயிடுவோம் இல்லையா? ஆனா மஸ்க் அந்த மொத்த பணத்தையும் எடுத்து 3 விஷயத்துல பந்தயம் கட்டினாரு. எல்லாரும் இது நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன 3 விஷயங்கள்: ஸ்பேஸ், எலக்ட்ரிக் கார்ஸ், சோலார் எனர்ஜி. இது வெறும் பிசினஸ் ஆரம்பிக்கிறதில்ல, இது ஒரு புரட்சிக்கான பந்தயம். ஆனா கதை இங்க சுமூகமா போகல. 2008ஆம் வருஷம் அது மஸ்கோட வாழ்க்கையிலயும் அவரோட கம்பெனிகளுக்கும் ஒரு இருண்ட காலம்னு சொல்லலாம். எல்லாமே அழியிற நிலைக்கு போச்சு. அவரோட விண்வெளி கனவுக்காக ரஷ்யாவுக்கு ராக்கெட் வாங்க போனப்போ அங்கிருந்த அதிகாரிகள் அவரை பார்த்து சிரிச்சு அவமானப்படுத்தி அனுப்புனாங்க. அப்பதான் மஸ்க் முதல் கோட்பாட யூஸ் பண்ணாரு. இவங்க கிட்ட காசு கொடுத்து வாங்கறதுக்கு இதுல இருக்கிற மூலப்பொருட்களோட விலை என்ன, நானே இதை செஞ்சா எவ்ளோ செலவாகும், அந்த ஒரு கேள்விதான் SpaceX உருவாகிறதுக்கு காரணமா இருந்துச்சு. ஆனா அது அவ்ளோ சுலபமா இல்ல. ராக்கெட் லான்ச் ஃபெயிலியர். 2வது வானத்திலேயே வெடிச்சு சிதறிடுச்சு. 3வது அதுவும் ஃபெயிலியர். 1, 2 இல்ல, தொடர்ந்து 3 தோல்விகள். பணமெல்லாம் பண்ணியா கரைஞ்சது, கனவெல்லாம் உடைஞ்சு போச்சு. ஒரு பக்கம் SpaceX இப்படின்னா, இன்னொரு பக்கம் அவரோட இன்னொரு கனவான டெஸ்லா. கம்பெனில காசு தீர்ந்து போய் திவாலாகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மணி நேரம் தான் இருந்துச்சு. 2 பக்கமும் இடி, நடுவுல மஸ்க். இப்போ நீங்களே சொல்லுங்க, கையில இருக்கிறது வெறும் $40 மில்லியன். SpaceX-அ காப்பாத்தலாமா இல்ல டெஸ்லாவை காப்பாத்தலாமா? இல்ல 2 மேலேயும் பந்தயம் கட்டி இருக்கிற எல்லாத்தையும் இழக்க துணியலாமா? ஒரு பயங்கரமான இக்கட்டான நிலைமை. அந்த படுகுழியோட விளிம்புல இருந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு அற்புதம் நடந்துச்சு. சினிமா மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா இது நிஜம். அவர் ஒரு கம்பெனிய கைவிடல, தன்னிடம் கடைசியா இருந்த அந்த பணத்தையும் 2ஆ பிரிச்சு SpaceX-க்கும் டெஸ்லாக்கும் கொடுத்தாரு. இது ஒரு பயங்கரமான சூதாட்டம். ஒன்னு 2மே ஜெயிக்கும், இல்ல 2மே அழியும்.
நம்ப முடியல, ஆனா அந்த முடிவு வேலை செஞ்சது. செப்டம்பர் மாசம் 4வது முறையா SpaceX ராக்கெட் வெற்றிகரமா விண்வெளிக்கு போச்சு. இத பார்த்த நாசா டிசம்பர்ல $1.6 பில்லியன் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. சரியா கிறிஸ்மஸ் அன்னைக்கு ராத்திரி டெஸ்லா மூடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முதலீட்டாளர்கள் பணத்தை கொட்டி கம்பெனிய காப்பாத்துனாங்க. எல்லாம் ஒரே சில மாதங்களுக்குள்ள நடந்த மாயம். ஆனா அந்த நெருக்கடியில இருந்து தப்பிச்சது மட்டும் கதை இல்ல. உண்மையான புரட்சியே அதுக்கப்புறம்தான் ஆரம்பிச்சது. அவர் விண்வெளி பயணத்தோட கணக்கையே மாத்தி எழுதினார். இதுதான் அந்த புரட்சியோட மையம். யோசிச்சு பாருங்க, முன்னெல்லாம் ராக்கெட்டோட பூஸ்டர் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு கடல்ல தூக்கி போட்டுருவாங்க. இது ஒரு விமானத்தை ஒரு ட்ரிப் ஓட்டிட்டு அதை அப்படியே குப்பையில போடுற மாதிரி. ஆனா மஸ்க் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, ஏன் இதை திரும்பவும் யூஸ் பண்ணக்கூடாது? அந்த ஒரு கோட்பாடு கேள்வி ராக்கெட் அனுப்புற செலவை தலைகீழா புரட்டி போட்டுடுச்சு. டிசம்பர் 21, 2015 இந்த நாள் விண்வெளி வரலாற்றுல ஒரு பொன்னான நாள். முறையா ஒரு ராக்கெட் பூஸ்டர் விண்வெளிக்கு போயிட்டு பத்திரமா பூமிக்கு திரும்பி வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி செங்குத்தா தரையிறங்குச்சு. அது வரைக்கும் சாத்தியம் இல்லைன்னு சொன்னது அன்னைக்கு சாத்தியமாச்சு. மஸ்கோட முதல் கோட்பாடு சிந்தனை வெறும் தியரி இல்லைன்னு உலகத்துக்கே நிரூபிச்ச நாள் அது. சரி, விண்வெளிய ஜெயிச்சாச்சு, அடுத்து என்ன? மஸ்கோட பயணம் அங்க நிக்கல. அதே முதல் கோட்பாட்டு சிந்தனையோட அவரோட பார்வை இன்னும் பல புது விஷயங்களை நோக்கி பாய ஆரம்பிச்சது. அவரோட சாம்ராஜ்யம் வளர்ந்துகிட்டே போச்சு. ட்விட்டரை வாங்கி எக்ஸா மாத்தி ஒரு எவ்ரிதிங் ஆப் ஆக்கணும்னு ஒரு கனவு. மனுஷனோட மூளையையும் கம்ப்யூட்டரையும் இணைக்கிற நியூராலிங்க். நகரத்துக்கு அடியில சுரங்கம் தோண்டி டிராஃபிக்கை குறைக்கிற போரிங் கம்பெனி. இது மட்டும் இல்ல, நம்மள மாதிரியே ஒரு ஹியூமனாய்ட் ரோபோ ஆப்டிமஸ். கடைசியா மனித இனத்தையே செவ்வாய் கிரகத்துக்கு கூட்டிட்டு போற ஸ்டார்ஷிப் திட்டம்னு அவரோட லட்சியங்களுக்கு எல்லையே இல்ல. சமீபத்துல அவர் அரசாங்க விஷயங்களையும் தலையிட்டாரு. 2024ல அமெரிக்க அரசோட செயல்திறனை அதிகப்படுத்துற ஒரு துறைக்கு கோலீடா இருந்தாரு. அங்க அவரோட கம்பெனிகள்ல பயன்படுத்துற அதே கடுமையான யுக்திகளை பயன்படுத்தினது ஒரு பக்கம் செலவை குறைச்சாலும் இன்னொரு பக்கம் பெரிய சர்ச்சைகளையும் உருவாக்குச்சு. இன்னைக்கு அவரோட சொத்து மதிப்பு, முக்கியமா ஸ்டார்லிங்க் மற்றும் ஆப்டிமஸ் மூலியமா கிட்டத்தட்ட $852 பில்லியன் மதிப்பிடப்படுது. ஆனா இது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது அவரோட முதல் கோட்பாடு சிந்தனை மூலியமா எவ்வளவு பெரிய மதிப்பை உருவாக்க முடியுங்கிறதுக்கு ஒரு சாட்சி. ஆக மஸ்கோட கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இப்போ இந்த கேள்விய நான் உங்ககிட்டயே கேக்குறேன். உங்க வேலையிலயோ இல்ல வாழ்க்கையிலயோ நீங்க சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன? அதை எடுத்து அதோட அடிப்படை உண்மைகளா, உடைக்க முடியாத அணுக்களா பிரிச்சு பாருங்க. அப்புறம் அதிலிருந்து புதுசா எதை உங்களால உருவாக்க முடியும் யோசிச்சு பாருங்க. பதில் உங்களையே ஆச்சரியப்படுத்தலாம்.